சொந்த நாட்டுக்காக ஒரு கூட்டம் போராடுறாங்க, அதை மீட்டுக்கிறதுக்காக சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்யும் விதமாக இப்படியான உளவாளிகள் செயல்படுகிறார்கள். அவர்களை தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் இந்த நடைபெற்ற யுத்தத்தில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. ஏன்னா யுத்தத்தை ஜெயிக்க முடியல அவங்களால. கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தினூடாகத்தான் அவர்களுடைய படைகள் பின்வாங்க வேண்டி வந்தது. உள்நாட்டு குழப்பம், 1000 பிரச்சனை நமக்கு இந்த 2 வருடங்களாக அதை பற்றிய செய்திகள் தெரியும். இப்படியான சூழல்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது ஓரளவுக்கு தணிந்து ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய சூழலில் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 7 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவினுடைய ஒப்பந்தம் தொடர்பாக கத்தாருடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம், அத்தோடு இந்த திட்டத்தில் இணைந்த மத்தியஸ்தர்களுடைய பங்கு ஆகியவற்றில் எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது என்கிறார் மஜித் அல் அன்சாரி. ஏன்னா இந்த யுத்த நிறுத்தத்தில் அமெரிக்கா யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகிறது. இதற்கு பங்களிப்பாக கத்தார், ஈஜிப்ட், டர்க்கி ஆகிய நாடுகள் இணைகின்றன. இந்த நாடுகளுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மஜித் அல் அன்சாரி, காசா ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம். தற்போதைய யுத்த நிறுத்தம் முறிந்து விடாமல் இருப்பதை பற்றி நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர், ஒப்பந்த மீறல்கள் ரொம்ப கவலைக்குரியது என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். எனவே ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகிறது என்பது கத்தருக்கு நேரடியாகவே தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி எது நடந்தாலும் மொத்தமாக யுத்த நிறுத்தம் முறிந்துவிடக் கூடாது என்பதில் கத்தர் கவனமாக இருக்கிறது என்பதை தான் கத்தருடைய இந்த அறிவிப்பு சொல்கிறது. இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து வரம்பு மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. யுத்தம் நின்றாலும் அவர்களுடைய தாக்குதல்கள் நிற்காமல் தொடரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்களுடைய எண்ணிக்கை 761ஆக உயர்ந்திருக்கிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்தின் ஊடாக அவங்க உயிருள்ளவர்களை மீட்ட அதே நேரத்தில் மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சில ஜனாசாக்கள் கிடைத்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள். ஆனால் இன்னும் 761 ஜனாசாக்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது. அந்த ஜனாசாக்களை கொடுக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஊழல் வழக்கிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். 3 ஊழல் வழக்குகள், குறிப்பாக ஊழல் செய்கிற அடிப்படையில் தன்னுடைய சகாக்களிடமிருந்து பணமாக சிலதை பெறாமல் பெருமதியான வைன் பாட்டில்கள், சாராய பாட்டில்களை பெற்றுக்கொண்டார் என்கிற ஒரு கேவலமான வழக்கு இவர் மேலே இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக வேண்டிய ஒரு மீடியாவை இவர் முழுமையாக பயன்படுத்தினார் என்கிற ஊழல் வழக்கு இருக்கிறது. இப்படி அதே போன்று அவருடைய மனைவி சிகரெட் மற்றும் சாராயங்களை ஊழலாக பெற்றுக்கொண்டார். பணமாக பெற்றுக்கொண்டா ஊழல் ஆயிரும் என்று சொல்லித்தான் பெருமதியான இந்த மாதிரி ஐட்டங்களை அவங்க எடுத்துக்கொள்வது. இந்த மாதிரி 3 வழக்குகள் அவர்கள் மேலே இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த வழக்குகளில் இருந்து மன்னிப்பு தாங்க என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ஊடாக அவர் கோரிக்கை வச்சிருந்தார். அமெரிக்க அதிபரும் நேரடியாக இஸ்ரேல் ஜனாதிபதியிடத்தில் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனாதிபதியிடத்தில் தற்போது பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்காரு, என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் ஜெருசலேம்
ஜெருசலம்ல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இவருக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசா பகுதிகளுக்குள்ளாக உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் 4 பேரை கைது செய்து மரண தண்டனை விதித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் வெளியே. அதாவது காசாவினுடைய அரசாங்கம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகிற பாலஸ்தீன இராணுவத்தை சேர்ந்தவர்களை கடத்துவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் இந்த 4 உளவாளிகள் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவு இந்த அறிவித்தல்களை விடுத்திருக்கிறது. இவர்களிடமிருந்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறோம் என்கிற தகவல்களோடு 4 பேருக்கும் காசாவினுடைய அரசாங்கம் மரண தண்டனையை விதித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. சொந்த நாட்டுக்காக ஒரு கூட்டம் போராடுறாங்க, அதை மீட்டுக்கிறதுக்காக சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்யும் விதமாக இப்படியான உளவாளிகள் செயல்படுகிறார்கள். அவர்களை தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் இந்த நடைபெற்ற யுத்தத்தில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. ஏன்னா யுத்தத்தை ஜெயிக்க முடியல அவங்களால. கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தினூடாகத்தான் அவர்களுடைய படைகள் பின்வாங்க வேண்டி வந்தது. உள்நாட்டு குழப்பம், 1000 பிரச்சனை நமக்கு இந்த 2 வருடங்களாக அதை பற்றிய செய்திகள் தெரியும். இப்படியான சூழல்ல தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் போராடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் தளபதி ஷஹீத் யஹ்யா அவர்கள் எப்படி மரணித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் போராடினார். அப்படியான ஒரு சூழல்ல அவர் மேலே இருக்கிற சர்வதேச பிம்பம், அவர் ஒரு வீரர், கடைசி வரைக்கும் போராடினார், பாலஸ்தீன மக்களுக்குரிய ஒரு ஐகானாக இருக்கிறாரு. இந்த பிம்பத்தை இல்லாமலாக்குற மாதிரி வளமையாக செய்கிற மாதிரி ஒரு ஈத்தலத்தனமான வேலையை மீண்டும் ஊடகங்களில் இஸ்ரேல் செய்வதற்கு முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கிறது. அவங்க யுத்தத்திலையும் தோத்துட்டாங்க, ஊடக பிரச்சாரங்களையும் தோத்துட்டாங்க. அந்த நிலையில தான் ஒரு உள்ளாடையோடு கை கட்டி தலையை குனிஞ்சுக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி ஒருவருடைய போட்டோவை எடுத்து இது யஹ்யா சின்வார் தான், அவர் தான் இப்படி வர்றாரு என்று சொல்லி ஒரு மீடியா கேம்பெயினை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு தெரியும், காசாவினுடைய மக்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், இந்த போட்டோவில் இருக்கிறவர் யாருங்கிறது. அது எடுபடவில்லை. சர்வதேச அளவில் முட்டாள்தனமான தோல்வியாக மாறி இருக்கிறது. அதாவது தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தலைவர்கள், தளபதிகள், போராளிகளை எப்படியாவது கண்டம் பண்ணுகிற, அவர்களை கேவலப்படுத்துகிற முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அதுவும் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்தும் நமக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தம் காரணமாக அது தொடர்பான பணிகளில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். வெள்ளம் பெட்டியில் தற்போது கொஞ்சம் தண்ணீர் குறைந்திருக்கிறது. ஆனால் முழு பகுதிகளும் அப்படி ஒரு குளம் மாதிரி, கம்மாய் மாதிரி நிறைஞ்சு போய் கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓரிரு நாட்களில் அந்த தண்ணீர் வடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நடந்தால் உடனடியாக அதற்குரிய வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டி வரும். அந்த பணிகளில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோக்கள் நம்ம சுருக்கமாக தர வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு வெளிவந்த மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் கையேந்த மறந்து விடாதீர்கள், ஜனநாயக ரீதியாக போராட மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகி அதனூடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள், டேம்கள் எல்லாம் உடைப்படுத்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பல ஊர்களுடைய கான்டாக்டே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இலங்கை வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு, இடங்களுக்கு திரும்புகிற நேரம்
நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.